Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master Skins from channel. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு கோலிசோலா ரைசிங் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல வந்துட்டு எபிசோட் 5 அப்படிங்கறத வந்துட்டு ரிவ்யூ பண்ண போறோம். எபிசோட் 5ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு முக்கியமான தரமான அண்ட் இந்த சீரிஸுக்கான பிக்கப் லைனே வந்து இங்க தான் ஆரம்பிக்குது. பிக்கப் லைன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹை பிச் கொடுக்குற ஒரு லெவல் வந்துட்டு இங்க தான் ஆரம்பிக்குது. அதை பத்தி நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம். இது உங்கள் மாஸ்டர். அண்ட் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்துட்டு நம்ம புகழவரை வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லியிருப்போம். அண்ட் அடுத்த எபிசோட் வந்துட்டு புகழவரை புகழ்ந்து தள்ளியிருப்போம். இந்த எபிசோட்ல வந்துட்டு புகழவரை வந்துட்டு பிளாஸ்ட் அப்படின்னு சொல்ல போறோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு வேற லெவலான ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட், இந்த 5th எபிசோட்ல வந்துட்டு என்ன அப்படி ஒரு ஃப்ளூயண்டா இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த கோலிசோலா படத்துல ஒருத்தரால ஒரு கேரக்டர் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகி ஒரு பிரச்சனை எல்லாம் கிரியேட் ஆகிடும்ல. நாயுடு அவருக்கும் இந்த பசங்களுக்கும் பிரச்சனை கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் வந்துட்டு மயில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த மயில் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு 15 என்ன அந்த படம் வந்தப்போ, ஸோ அந்த படம் வந்த டைம்ல வந்துட்டு அந்த படத்துல இருந்த ஒரு பேஸ் யாரு அப்படின்னா இந்த மயில் அப்படிங்கிற கேரக்டர். இந்த மயில் அப்படிங்கிறது தான் வந்து வில்லனிசம் வந்து மிரட்டிட்டு இருப்பாரு அந்த படத்துலயே. இன்னைக்கே சொன்ன மாதிரி அந்த பசங்களை தூக்கி எறிஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? ஏன்னா 4 சின்ன பசங்க இந்த கேரக்டர் வந்துட்டு எப்படி, ஸோ நினைச்சு பாருங்க, முடியாது, தாக்க முடியாது. ஆனால் தாக்க முடியுமான படத்தை சூப்பர் காமிச்சிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு மிரட்டிட்டாங்க. அதே இதான் வந்துட்டு இங்க அதே மாதிரி ஒரு தொடர்ல வந்துட்டு பிரச்சனை கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இட் மீன் காலி பாக்ஸை கொண்டு அவங்க கடையில வச்சு கடையை கூட்டி சாவி எடுத்து வந்துடுறாரு. ஸோ அதுல இருந்து நாயுடுக்கும் இவருக்கும் கொஞ்சம் சலசலப்பு அண்ட் கலகலப்பு, அங்க ஒரு பிரச்சனை இந்த பசங்களால வருது. ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் வந்துட்டு போக போறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ முக்கியமான பிரச்சனை என்ன இந்த எபிசோட்ல வந்துட்டு, முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன முக்கியமா நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, இந்த வெப் சீரிஸ் பார்க்காதவங்களுக்காக நான் சொல்றேன். ஸோ நான் பார்க்கலப்பா, நான் பார்க்க முடியாதுப்பா, உங்களோட ரிவ்யூ பார்த்தா நான் பார்க்க முடியும் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்காக சொல்றேன். ஸோ என்ன ஸ்பாயில் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு புகழ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொன்னால, ஸோ வில்லனிசமான ஒரு கேரக்டர். அந்த வில்லனிசம் கேரக்டர் வந்துட்டு இதுல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த புகழுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அது சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கிளைமேக்ஸ்ல வந்துட்டு எபிசோட கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அடி சண்டையில முடிகிற அளவுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும். அண்ணா நீங்க பண்றது ரொம்ப தப்புனா. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெய்லர்ல காமிப்பாங்க தெரியுமா, ஒரு ஃபைட் நடக்கும் தெரியுமா, அந்த ஃபைட் தான் வந்துட்டு இங்க நடந்திருக்குது இந்த எபிசோட் 5ல. உண்மையிலேயே வந்துட்டு ஒரு தரமான ஒரு இது. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு இத்தனை ரூபா வட்டி கேட்கறாங்க, அந்த கதையில இருக்குப்பா. ஸோ இத்தனை ரூபா வட்டி கேட்கறாங்க இவங்க, அப்ப நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இப்படி கேட்கறாங்க, அவ என்ன பண்றது தெரியாம தர பிச்சுக்கிட்டு புள்ளி எல்லாம் உட்காந்துருப்பாரு. ஏடிஎம்மும் ஒரு மாதிரி வந்துட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களதான் பிரச்சனை கேட்டாங்க ஆரம்பமே, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டே அவங்க தான். இந்த எபிசோட்ல ஹோல் ஆஃப் த பிரச்சனை கிரியேட் ஆகிறதுக்கான ஆரம்பமே அவங்க தான். ஏடிஎம் வந்துட்டு உட்கார்ந்து இருக்கும்போது வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது வந்து புள்ளி என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா 1.52 ஏதோ மடங்கு, 1.5 லட்சத்துக்கு வந்துட்டு எத்தனையோ மடங்கு, 50,000க்கு எத்தனையோ மடங்கு வந்துட்டு வட்டிக்கு மேல வட்டி குட்டி போட்டு குட்டி ஜட்டி போட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த எபிசோட்ல அவங்களுக்கு நீங்க தரணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துட்டு புகழ் வந்துட்டு ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாரு. காரணம் அவரை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன இன்சல்ட் பண்ணாங்க, எப்படி இன்சல்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ வெப்சீரிஸை பாருங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா புரியும்பா. நான் வந்து எல்லாமே நானே சொல்றேன், நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக அப்படியே கட் பண்ணா போக 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 வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது, வண்டி உடைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி கொடுத்துருவோம் வேற வழியில, அந்த ஆட்சிக்குள்ள சொல்றாங்க கொடுத்துருவோம் சொல்றாங்க. ஓகே அப்ப நினைச்சிட்டு நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே கொடுக்க போறாங்க பணத்தை கொடுக்க போறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாமளும் வெயிட் பண்றோம், அவங்களும் வெயிட் பண்றாங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. திடீர்னு அந்த 4 பேர்ல ஒரு பையன் வந்துட்டு பணத்தை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாரி படத்துல வந்துட்டு அந்த காசு எல்லாம் அந்த போலீஸ்காரனை கொடுக்கும்போது வந்துட்டு அப்படியே பை எல்லாரும் வச்சுட்டு போவாங்க. இந்த பட்டாசு வந்துட்டு அப்படியே டப் 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 போட்டு இருப்பாரு இல்லையா, ஒரு அந்த காசு எடுக்க போற டைம்ல வந்துட்டு அந்த ஒரு சீன் இருக்கு. அதே மாதிரி இங்க இவன் வந்து அந்த காசை எண்ணுற மாதிரி எண்ணிட்டு அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கான். காசை வந்துட்டு அப்படியே கட்டா வச்சுட்டு தட்டிக்கிட்டே இருக்காப்புல ஒன்று சேர்க்கறதுக்கு. தட்டு சரியா இருக்குல்ல,
அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அங்க வந்துட்டு இவங்க கொடுக்க போற மாதிரி போயிட்டு ஏன் இப்படி பண்ணணும், ஒரு பிளாஸ்டிங் நடக்கணும், சண்டை வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போயிருக்கலாம், ஏன் இவங்க சண்டையே போடணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த காசு வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சண்டை போடுறாங்களா, இல்லை ஸ்டார்டிங் பாயிண்டே இதுதானா, இல்லை இதில் வந்துட்டு வேற ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் பேக் வந்துட்டு இதுக்கு அடுத்து இருக்கா அப்படிலாம் தெரியாது. ஏன்னா இவங்க வந்து சண்டையை போட்டாச்சு, அவ்வளோதான், சண்டை ஆரம்பிச்சிருச்சு, வாங்கப்பா நமக்கு வந்துட்டு பெரிய ட்ரீட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு புகழ் என்ன பண்றாருன்னா அவனோட ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே சரி ஓகே இந்த 5 பேரு அங்க அவ்வளோ பேரு எப்படி நடக்க போகுது சண்டை அப்படின்னு வந்து ஒரு ஒரு விதமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் அடிக்க போறாங்க, இவங்க வந்துட்டு அடிக்கணும், பட் இவங்க எப்படி அடிக்க போறது தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்மாஷ் பண்ணி கட் பண்ணா பின்னாடி ஒரு கேங் வருது. அந்த கேங் யாரு அப்படின்னா வந்துட்டு மயில் அப்படிங்கிற கேரக்டர். ஸோ மயில் கேரக்டர் யாருக்கு தெரியும் உங்களுக்கு? மயில் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு இவங்களை பாதுகாக்க வந்தாங்களா, இவங்களும் சேர்ந்து அடிக்க வந்தாங்களா ஒன்றும் தெரியாது. இந்த 4 பேர், அங்க ஒரு கேங் இங்க ஒரு கேங், எப்படி நடக்கும்? அந்த அந்த ஒரு வேரியண்டான கட்டை வந்துட்டு பயங்கரமா இருக்கும். ஸோ ஒரு நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இது வந்துட்டு ஆட்சிக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, இல்ல தெரியாம இவங்க பண்றாங்களா, இல்ல நாயிலோ எதிர்த்து இவங்க பண்றாங்களா, இல்ல இவனுங்க எல்லாம் வந்துட்டு இவங்க நம்ம வந்துட்டு அடிமைப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஸோ இவங்க வந்து சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களா, இது என்ன ரீசன், என்ன காரணம், மயில் ஏன் அங்க உள்ள வந்தாரு? நம்ம 4 பேரும் சேர்ந்து இருந்தா தானே நமக்கு பலம். அண்ட் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான லவபிள் இதெல்லாம் இருக்குங்க. நம்ம தில்லை அப்படிங்கிற கேரக்டர் இருக்குல்ல, ஸ்டேரன் அவர் வந்து தில்லை ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த தில்லை அப்படிங்கிற கேரக்டரும் வந்துட்டு அப்படியே ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்குது. அவங்களே வந்துட்டு கொலை பண்றதுக்கான நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணா ஒரு போலீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி இதாயிட்டு தெரியுமா, எப்படியாவது போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு. அந்த போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற கேரக்டரும் வந்துட்டு போலீஸ் ஆயிடுச்சு. போலீஸ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவங்களும் ஒரு விஷயம் பண்றாங்க. ராயன் படத்துல பிரகாஷ் ராஜ் ஒரு விஷயம் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி அவங்களும் ஒரு விஷயம் பண்றாங்க. நிறைய சீன்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் வருதுங்க எனக்கு அந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது. ஸோ என்னடா இவன் அது காப்பி அடிச்சிருப்பாங்க, இதெல்லாம் காப்பி அடிச்சு நினைச்சுக்காதீங்க. எனக்கு அதுல பார்க்கும்போது எக்ஸாம்பிள் வருது. இப்போ வந்துட்டு ஒரு படத்துல வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ் வில்லன் அடிக்கிறான்னா எல்லா படத்துலயும் தான் எல்லா கிளைமேக்ஸ்லயும் வில்லன் அடிக்கிறான், அது காப்பி அப்படிலாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி எனக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வருது. ஸோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா புரிஞ்சிடும். ராயன் படம் பார்த்தவங்களுக்கு அந்த பிரகாஷ் ராஜ் ஏன் அந்த குப்பத்துக்குள்ள போய் ஏன் அங்க எஸ் சூர்யாவுக்கு மேல பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்துட்டு இதே ஒரு பிரச்சனை. இந்த போலீஸ்காரன் அந்த அம்மா அந்த அக்கா வந்துட்டு ஏன் அவங்க பண்ண போறாங்க, ஏன் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண போறாங்க, ஏன் அவங்கள தில்லையை வந்துட்டு கொல்ல போறாங்க அப்படிங்கிறது காரணமும் வந்துட்டு இதுதான். ஸோ அங்க வந்து ஒருத்தன் இவனை வந்து சுடுவான், ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எதுக்குன்னே தெரியாத ஒரு விஷயம், தில்லை இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒருத்தன் சுற்றுவான் ஒருத்தனை. ஸோ அது வந்துட்டு யாரு என்ன தெரியாது. அதுவும் வந்துட்டு என்னன்னு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மையா இருக்குது. அண்ட் ஒரு திருடன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு ஏதோ விளையாடிட்டு இருக்குது, அவ்வளவுதான். அண்ட் ஸ்பீக் ஆஃப் த மேட்ரு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இப்போ தேட்டர்ல உட்காந்து பார்த்தோம்னா சீட்டோட எட்ஜில் வந்துட்டு உட்கார வைக்கிறதுக்கான ஒரு ஒரு ரீசன் வந்துட்டு இது வெப் சீரிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னா அந்த 4 பசங்க மயில் அண்ட் புகழ் இந்த 2 கேங்கும் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி வரப்போகுது அடுத்த எபிசோட்ல, இதான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இந்த எபிசோட் வந்துட்டு ஒரு 5 to 5 மார்க் கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாம். அதர் கேரக்டர்ஸ் அண்ட் வந்துட்டு நம்ம ஷாமோட கேரக்டர், ஷாம் வந்துட்டு ஒரு பை அந்த ஒரு பேக்ல இருக்கிற ஒரு என்ன பேக்ல என்ன மறைச்சிருக்காங்க. இப்போ லேபிள் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவன் யாரு அவன் யாரு அவன் யாரு அவன் யாரு அவன் யாரு அவன் யாரு அவன் தேடிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கே அந்த பேக்ல என்ன இருக்கு, நமக்கு அந்த அவங்க பேக்கை தேடினாங்கன்னா அந்த பேக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க். அந்த பேக்ல என்ன இருக்கு, அந்த பேக்ல இருக்கு, அந்த பேக்ல என்ன இருக்கு, என்ன இருக்கு ஒரு மாதிரி டியூன் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படி கமெண்ட் சொல்லுங்க. நம்மளோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் நான் இது ரிவ்யூ மாதிரி தான், பட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுப்பாங்கப்பா. அவ்வளவுதான், ஸ்டோரி முடிச்சு டாடா பாய், see you. அடுத்த எபிசோட்ல அடுத்த ரிவ்யூ பண்ணலாம். பாய்.